எபிரேய நிருபத்தை எழுதினவரும் அப்படிதான் சொல்றாரு. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களிலே பூரணப்படுத்த ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விழுந்து போன தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்ப அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்து சபைக்கு கலாத்தியர் சபைக்கு எழுதின அந்த நிருபத்துல சொல்றப்ப, சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படிங்கிறார். இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படிங்கிறார்னா, அதை உயர்த்துவேன், அதை மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். ரோமருடைய காலத்துல சிலுவை மரணம் அப்படிங்கிறது அதை ஒரு அருவருப்பாக எண்ணினார்கள், அற்பமாக எண்ணினார்கள். சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் பவுலை பிடித்து காவலில் போட்ட பொழுது அந்த போர் சேவகன் அந்த பவுலை வாரினால் கட்டினானாம். அப்ப பவுல் சொல்றாரு, நான் ரோமனா இருக்க நீர் நியாயம் விசாரிக்காமல் என்னை நியாய தீர்ப்பு செய்யலாமா, வாரினாலே கட்டலாமான்னு கேட்ட உடனே அவனை வாரினால் கட்டினதற்காக அவன் பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரோமனை வாரினால் அதை கட்டுவதோ இல்லை அடிப்பதோ இதெல்லாம் ரொம்ப கேவலமானது, அருவருப்பானது. அது யாருக்கும் ரோமர்களுக்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு அவங்க அப்படி சட்டம் வச்சிருந்தாங்க. ஆனா இயேசுவை யூதர்கள் ரோமர்களுடைய கையில தான் ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க ஏரோது சொல்ற, உங்க வேத பிரமாணத்தின்படி நீங்களே போய் நியாயம் தீர்த்துக்கங்க, அவரை நியாயம் தீர்த்துக்கங்க, தண்டிச்சுக்கங்க அப்படின்னா, இல்ல கொலை குற்றம் நியாய தீர்ப்பு செய்யறது எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அப்படி சொன்னார்கள். அப்ப ரோமர்கள் சிலுவை குறித்து அற்பமாக எண்ணுகிறார்கள். யூதர்கள் என்ன செய்யறாங்க, அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், மரத்தில் தூக்கப்பட்டவன், எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக மீட்டு கொண்டார். அப்ப உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்படி தேவனால் சபிக்கப்பட்டவன மரத்துல தூக்கி விட வேண்டும், சாயந்தரத்துல அவனுடைய அந்த தூக்கில மரத்துல இருந்து அவனை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் யோசுவா போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற பொழுது யோசுவா 10வது அதிகாரத்துல 5 ராஜாக்களை முறியடிக்கிறார். 5 ராஜாக்களை முறியடித்து அந்த 5 ராஜாக்கள் ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிந்து கொள்றார்கள். அந்த கெபியின் வாசல்ல ஒரு கல்லை புரட்டி வச்சுட்டு மற்ற ஜனங்களை எல்லாம் அழித்து அவங்க ஜெயித்து விட்டு அந்த 5 ராஜாக்களையும் பிடித்து அவர்களை கொன்று மரத்திலே தூக்கி போட்டார்கள். சாயந்தரம் அந்த மரத்துல தொங்கின அந்த ராஜாக்களை எல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ராம் முழுவதும் அங்க மரத்திலே தொங்கினால் அவனுடைய இரத்தப்பழி தேசத்தை பிடித்து கொள்ளும், அதனால சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அவங்கள மரத்துல இருந்து கீழே இறக்க வேண்டும் அப்படின்னு இந்த சிலுவை மரணங்கிறது யூதர்களுக்கு இது தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட மரணம் என்று அப்படி சொல்லுகிறார்கள். ஆனா அதையே ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த சிலுவை குறித்து மேன்மையாக எண்ணுகிறோம். கழுத்துல செயின்ல நம்ம சிலுவை போட்டுக்கிறோம், வீட்டு மேல அடையாளமா போட்டுக்கிறோம், இறந்து போயிட்டாங்கன்னா அடக்கம் பண்ணிட்டு அது மேல ஒரு சிலுவையை வைக்கிறோம். சிலுவையை நாம் அதை மேன்மையானதாக எண்ணுகிறோம், அதை புனிதமாக எண்ணுகிறோம். இயேசு சிலுவையில நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்று அதை மேன்மையாக எண்ணுகிறோம். அதைத்தான் பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல அங்க 18ல சொல்லப்பட்டிருக்கு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சிலுவையை நோக்கி பார்க்கிறப்ப நமக்குள்ள பலன் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது, நம்பிக்கை உண்டாகிறது. ஏன்னா ஏசு சொன்னார், நான் உயர்த்தப்பட்டு இருக்கிற பொழுது எல்லாரையும் என்னிடமாக இழுத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள்ங்கிறாரு. எப்படி நோக்கி பார்ப்பது? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல அங்க அந்த சுவிசேஷன் சொல்லுகிறார், வெண்கல சர்ப்பமானது வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும்
உயர்த்தப்பட வேண்டும். அப்ப ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் நோக்கமா இருக்கிறது. அதனால இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு தான் பைத்தியம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலன். இன்னும் அந்த 1 கொரிந்தியர்ல பின்னாடி அவர் பவுல் சொல்றப்ப, யூதர்கள் அதாவது கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுறார்கள். நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன்னா கிரேக்கர்கள் அந்த காலத்துல புது புது ஞானம் தத்துவம் இதைத்தான் கேட்க ஆர்வமா இருக்காங்க. புதுசா இயேசு வந்துட்டாரா, நிறைய காரியங்களை எல்லாம் பேசுறாரா, அவர் உபதேசத்தை கேட்கணும், அதுல ஏதாச்சும் புது கருத்து சொல்லுவாரான்னு அப்படித்தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. யூதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் யாராச்சும் வந்தாங்கன்னா, ஒருவேளை இவர் மேசியாவா இருப்பாரா, அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குதா, யோவான சாணத்தை போய் கேட்டாங்க, வருகிறவர் நீர் தானா, இல்லது வேற ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமாங்கிறப்ப அவர் சொல்றாரு, நான் அல்ல, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் அக்கினினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், அவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, பின்னாடி வர்றாருன்னாரு. இவர் தான் இயேசுவையே அவர் அங்க அடையாளப்படுத்தி சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவை குறித்து, அவருடைய சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேங்கிறாரு. சிலுவையை அல்லாமல் வேற ஒன்றையும் உங்களிடத்தில் அறியாதிருக்க தீர்மானித்தேன் அப்படின்லாம் சொல்றாரு பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறப்ப. கலாத்து சபைக்கு அங்க சொல்றப்ப, கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார், எனக்குள் நான் வாழ்ந்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவை பற்றி விசுவாசத்தில் நான் பிழைத்திருக்கிறேன். அதாவது நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல அப்படிங்கிறார். எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம். எபேசியர் 2ல நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்தோம், கிறிஸ்து நம்மை அவர் உயிர்ப்பித்தார், விசுவாசத்தினால கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிருபையா ஆண்டவர் நம்மை மன்னித்து இயேசுவை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அப்படித்தான் நம்மையும் உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன், நான் அல்ல, அவர் தான் எனக்குள்ள இருக்காரு, அவருக்காக நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே கலாத்தியர் 5வது அதிகாரத்துல அதாவது ஆவியின் கனிகளை பற்றி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள், அதாவது கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகள் பாவத்துக்கு நம்ம சிலுவையில அறையப்பட்டிருக்கோம். சிலுவையில தொங்குறப்ப யாரும் பாவம் செய்ய முடியாது. அப்ப இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறோம். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் பாவத்துக்கென்று மரித்தார், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், நீங்களும் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப சிலுவையில பாருங்க, அவர் சிந்தின ரத்தத்தினால கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கு, சமாதானம் உண்டாயிருக்கு, பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒன்றாக இணைத்து விட்டார். இயேசு பிறந்த பொழுது தேவதூதர்கள் பாடினார்கள், உன்னதத்திலே தேவனுக்கு சமாதானமும் பூமியிலே உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாக கடவுது என்று தேவனை உயர்த்தி பாடினார்கள். இயேசுடைய சிலுவை மரணத்தின் இரத்தத்தின் மூலமா அங்க கலாத்தியர் இதுல சொல்லப்பட்டிருக்க கொலோசியர் 1:20 அவருடைய இரத்தத்தினால் நமக்கு சமாதானம் உண்டாகி பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒன்றாக இணைத்து விட்டார். அவருடைய இரத்தம், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு தடையில்லாத ஒரு உறவு, அங்க கனெக்ஷன் உண்டாகிறது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, தேவனுடைய பரலோக ராஜ்ய திறவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த பூலோகத்துல நீங்க எதை கட்டுறீங்களோ அது
பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எதை இந்த பூமியில ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் அனுமதிப்பீர்களோ அது பரலோகம் அங்கீகரிக்கிறது. தேவதூதர்கள் அதை நிறைவேற்றும்படியாக கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி விடுவிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு சமாதானம் அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நமக்கு உண்டாகிறது. அந்த நம்ம எப்ப வேணாலும் அவருடைய சமூகத்துல போகும்படியான ஒரு திறந்த வாசல் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை கொண்டு தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரும்படியான சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. எபேசியர் 2ல அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் யூதர்கள், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறமானவர்கள் புறஜாதியார். இவர்கள் இருவரையும் ஒன்றாக்கி பகையை சிலுவையினாலே அவர் கொன்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு பிரிவினைக்காரன் எதை குறித்து மேன்மை பாராட்டணுமோ எல்லாவற்றையும் மேன்மை பாராட்ட வைக்கிறான். நாங்கள்லாம் யூதர், நீங்கள்லாம் புறஜாதியார், நீங்கள்லாம் நரகத்துல அங்க அக்கினி அபியாம இருக்கணும்னா நீங்க தான் விறகு கட்ட அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இயேசுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பகையை அவர் சிலுவையிலே கொன்று போட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:16. அப்ப சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் தூரமாய் இருந்த நமக்கும் பாருங்க 13ல இருந்து, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அப்ப ஒரே ஆவியினாலே ஒரே சரீரமாக தேவனை கனப்படுத்தும்படியாக இந்த பூமியில யூதர்கள், கிரேக்கர்கள், இல்ல புறஜாதிகள்னு வித்தியாசம் இல்லாம சிலுவையின் மூலமாக எல்லாவற்றையும் அவர் ஒன்றாக்கி இருக்கிறார். பகையை சிலுவையிலே கொன்று விட்டார். கொலோசையர் 2வது அதிகாரம் அதுல 15வது வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். என்ன அப்படின்னா 14வது வசனத்துல, எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். நம்முடைய சார்பில் பிசாசின் தலையை நசுக்கி ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து இருந்த அதிகாரத்தை எல்லாம் அவன் ஏமாத்தி பிடுங்கி கொண்டானே, அவை எல்லாவற்றையும் இயேசு உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் நம்முடைய சார்பில் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி நம்முடையதா இருக்கிறது. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறார். சிலுவையிலே ஜெயம் பெற்றிருக்கிறார். நம்முடைய சார்பிலே அதை ஜெயித்திருக்கிறார். பிசாசுக்கு நம்மேல அதிகாரம் கிடையாது. அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். அவன் நம்முடைய கால்களின் கீழ் கிடக்கிறான். அவனை மிதிக்கும்படியான அதிகாரத்தை இயேசு நமக்கு அதை பெற்று கொடுத்திருக்கிறார். அதே போல 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் அதுல 6வது வசனம், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தவர். இந்த பூமியில அவர் உலக இரட்சகர் என்று யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5:2 பிதாவாகிய தேவனுக்கு தன்னை ஜீவ பலியா இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:24 நம்ம பாவங்களுக்கு செத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரித்தார்.
அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இங்க எல்லாருக்காகவும் இயேசு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசுவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எல்லாருக்கும் ஒரு பலியாக தம்முடைய குமாரனை கொடுக்க போறார் என்று உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஆயத்தமாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். யோவான் சாணன் சொல்றப்ப இதே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப இயேசு தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த அதிகாரத்துல ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டு 4வது வசனம், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். இதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் அவருடைய சித்தம். அதற்காக இயேசு தன்னையே அவர் மீட்கும் பொருளாக, அதாவது கடனை கட்டி முடித்து விட்டார். மீட்கும் பொருளாக தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். அது சிலுவையில் அது நடந்திருக்கிறது. ரோமர் 6வது அதிகாரத்துல 6வது வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அதாவது பழைய மனுஷன், அதுதான் நம்ம சொல்லுவோம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? அவருடைய மரணம், அடக்கம் பண்ணுதல், உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாயலாக இருக்கிறது. ரோமர் 10வது அதிகாரத்துல 9-10 வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணுகிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளற எவனும் ரட்சிக்கப்படுவான் இருக்கு. அப்ப இயேசு எனக்காக மரித்தாருங்கிறத விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த தேவ நீதியை நிறைவேற்றும்படியா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் அத 4வது வசனத்துல சொல்லியிருப்பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அங்கு ஒரு ஒரு காரியம் நடக்கிறது. தண்ணிக்குள்ள போறப்ப இயேசுவை அடக்கம் பண்ணதுக்கு அடையாளமாகவும், வெளியே வருகிற பொழுது 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்கிறது. இது தேவன் இதை நிறைவேற்றுவது தேவனோடு செய்யக்கூடிய ஒரு நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. ஒரு புதிய மனிதனை நம்ம தரித்திருக்கிறோம். பவுல் நிருபத்துல நிறைய இடத்துல சொல்றாரு, தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொண்டீர்களே அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு புது சிருஷ்டியாக தேவனுடைய பிள்ளையாக நீங்க வெற்றி சிறக்கும்படியான காரியங்களை எல்லாம் அவர் செய்திருக்கபடினால நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வெற்றியாக வாழ முடியும். புது மனிதனாக உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுவமாங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு புது மனுஷன் சிலுவை மரணத்தின் மூலமா நம்ம ஒரு புது மனிதர்களாக ஆக்கப்படுகிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இயேசுடைய அந்த மரணம் பாடுகளை குறித்து, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அதாவது அவருக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து இந்த சிலுவை மரணம், அவர்கள் நிந்தனை, பரியாசம், வேதனை அதையெல்லாம் அவர் சகித்தாராம். பிதாவாகிய தேவன் அவருக்கு மேலான நாமத்தை கொடுத்து இப்ப தந்தையின் வலது பக்கத்துல அங்க வீற்றிருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உலக மக்கள் உங்களை என்னென்ன வகையில குற்றம் சொல்லணுமோ சொல்லலாம்.
அவங்க சொல்றது எல்லாமே வந்து பொய்யா பொய்யா இருக்கும். பிசாசுடைய ஏஜெண்டா இருந்து பேசுவாங்க. நம்ம அத குறித்து கவலைப்பட வேண்டியதில்ல. இயேசுவுக்கு விரோதமா என்னென்னமோ காரியங்கள சொன்னாங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னாரு. இந்த மாரி வந்து ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னாரு. இன்னும் வந்து என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவு குற்றங்களையும் சொல்லுகிறார்கள். ஆனா அதெல்லாம் அவர் சகித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா, அத சகிக்க முடியல. உடனே வந்து நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறோம். ஆனா இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி நமக்கு வரக்கூடிய மகிமையும், கனத்தையும் பார்த்து, அவர் அந்த சிலுவையை சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4 சுவிசேஷத்துல அவர் பாடுபட்டது, அவர் ரத்தம் சிந்தினது, மரித்தது தான் சொல்லியிருக்கு. ஆனா நிருபங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதன் மூலமா விசுவாசிகளுக்கு நமக்கு உண்டாகக்கூடிய மேன்மை, பலன் என்னங்கிறத வேதத்துல சொல்றத பார்க்கிறோம். அப்ப வந்து கொஞ்சம் நிந்தை, அவமானம் சகித்தோம்னா, இப்பொழுது சகித்தோம்னா பின்னாடி நமக்கு மகிமை உண்டாகும். எல்லா கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிடும்னு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அவருக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை பயன்படுத்தும்படியா நமக்கு அவரு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீங்க அப்படிங்கிறார். சர்ப்பங்களை எடுப்பீங்க, சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. வியாதிகளுமே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு அவர் சிலுவையில சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் பொறுமையா பாடுகளை சகித்தோம்னா, அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அங்கே பேதுரு சொல்றப்ப அவர் சிலுவையில பாடுபடுகிற பொழுது அவர் பயமுறுத்தல, வாயில வஞ்சனை காணப்படவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு. நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம் நம்ம வெறுமனே சொன்ன வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், நம்ம சரியா நடக்கிறோம்னு நியாயம் தீர்த்து ஒருவர் காரியங்களை செய்கிறவர் அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்முடைய சார்பிலே சிலுவையிலே இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்.